தகுதியானவர்கள் யார் நம்ம இல்லைங்க. பாதி பேர் கொடுத்து பாதி பேர் கொடுக்காம கிடக்குது. அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இப்படிதான் நம்மள தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. இதே இடத்துல இந்த தனியார் நிறுவனங்கள் இருக்குது. நம்ம கிராமத்தை ஒட்டி இருக்கிற நிறுவனத்துல நமக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கா? எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கா? எங்கள் கொள்கை ஒன்றுதான். என் நிலத்தில் நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். ரோடு போட மாட்டாங்க, ஒண்ணும் போட மாட்டாங்க. நாம ஜெயிக்கிறோம், ரோடு போடுறோம். நாம ஜெயிக்கிறோம், ரோடு போடுறோம். நீங்க கவலைப்படுறீங்க. நமக்கான சாலையை அமைப்பதில் அக்கறை காட்டாத இவர்களுக்கு நாம ஏன் ஓட்டு போடணும்ன்ற முடிவை நீங்க எடுங்க. முதல்ல யாருமே மக்களுக்கு ஒண்ணு சொல்றோம். யாரு வந்தாலும் செய்ய மாட்டாங்க. யாரு வந்தாலும் நலனுக்காக களத்துல நிற்கிறோம். உங்க பார்வை எங்க மேல படலையே. ஏன் பண்ணல? எங்க கேள்வி வீட்டுக்கு வந்துட்டதுனாலயா? சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுனாலயா? அவன் அந்த ரோட்டு முக்கில நின்று கத்திட்டு போறான். ஓட்டை போட்டு அவனை எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க. நான் வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க? அதாவது யார் வந்தாலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்க வந்தா செய்வோம். நாங்க சொல்றோம்ல, நாங்க வந்தா செய்வோம். நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு கேள்வி கேளுங்க. நீங்க போன வாட்டி வாய்ப்பு தெரியல, 50 வருஷமா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. 50 வருஷமா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இப்போ திமுக 7வது முறை, 7வது வாங்கிய வாக்கு நல்ல சொகுசா வாங்கிட்டு நாம நல்ல சாலை இருக்காது, நல்ல மின் விளக்குகள் இருக்காது, தடையற்ற மின்சாரம் இருக்காது, தூய குடிநீர் இருக்காது. விடுவான். இதுதான் யதார்த்தமான உண்மை. இங்கே இந்த நரசிங்கபுரம் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை? பட்டா பிரச்சனை. இருக்கிற பழைய பட்டாவில் கோவில் நிலம் என்று குறிப்பிடப்பட்டதால் நமக்கு பட்டா மறுக்கப்படுகிறது. நான் எல்லா தொலைக்காட்சியிலும் இதை பேசிட்டேன். நேற்று பேசி இந்த நியூஸ் 18 தொலைக்காட்சி வரைக்கும் இதை பேசிட்டேன். சொன்ன பதில், நரசிங்கபுரத்துல பட்டா கொடுத்தாச்சு. மக்கள் இதனை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை ஏமாற்றி பொய்யாக பேசி தொடர்ச்சியாக ஏமாற்றுகிற இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எப்படி நம் வாழ்க்கை உருப்படும்? எப்படி நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கே வாழ்வார்? அரசு நடக்கிறது போதையை. இந்த திராவிட கட்சிகள் எல்லா கட்சிகளோடும் கூட்டணி வைத்து நிற்கிறது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களை நம்பி மக்களுக்காக தனித்து நிற்கிறது. இந்த திராவிட கட்சிகள் பெண்ணியம் பேசுவார்கள். பெண்களுக்கு இதை செய்தோம் அதை செய்தோம். கட்சியில எத்தனை சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டா 20 சீட்டு கூட தரல, 25 சீட்டு கூட தரல, 20-25 சீட்டுகள் கூட கொடுக்காத இந்த கட்சி தான் பெண்களுக்கு எல்லாம் செய்தோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி, எங்கள் கட்சியில் 117 பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். எல்லா கட்சிகளும் 500-1000 கொடுப்பார்கள் பெண்களுக்கு. எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. நம் வீட்டு பெண்கள் 3 வயது குழந்தைக்கும் இங்கே பாதுகாப்பில்லை, 60 வயது பாட்டிக்கும் இங்கு பாதுகாப்பில்லை. காரணம் கஞ்சா போதை. கஞ்சாவை வாங்கி பயன்படுத்துகிற இவர்களுக்கு